உறவு முறையில் உண்மையாக இருப்பது தான் மன உறுதிக்கு அடிப்படை. அதாவது ஒரு கணவனோ மனைவியோ ஒரு காதலனோ காதலியோ ஒருவருக்கொருவர் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்க மனசு உறுதியாக இருக்கும். உண்மையாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மனைவியை கணவன் ஏமாத்துறான், கணவனை மனைவி ஏமாற்றிட்டு ஏதாவது தவறான உடல் உறவு வச்சுக்கிறாங்க, வேறு யார் கூடயாவது கள்ள தொடர்பு ஏதாவது வச்சுக்கிறாங்க அப்படின்னா அப்போ மன உறுதி குறையும். மன உறுதி அவங்ககிட்ட இருக்காது. அவங்களால கட்டுப்பாடாக இருக்க முடியாது, ஒழுக்கமாக இருக்க முடியாது, ஒரு நல்ல விஷயங்களை கடைபிடிக்க முடியாது, ஒரு உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்க முடியாது, உடற்பயிற்சி செய்ய முடியாது. இந்த மாதிரி ஒரு ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள முடியாது. அதனால் உண்மையாக இருப்பது என்பது ரொம்ப முக்கியம். உறவு முறையினரிடம் அது நண்பராக இருக்கலாம், அதில் மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், காதலனாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம். நீங்கள் யார்கிட்ட பழகுறீங்களோ அவங்ககிட்ட உண்மையாக இருக்க கற்றுக்கோங்க. அதுதான் உங்கள் மனதை உறுதியாக இருப்பதற்கு வழிவகுக்கும். உண்மையாக இல்லைன்னா உங்களுக்கு உண்மையாக இல்லை என்றால் நீங்கள் உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு மதிப்பு இருக்காது, மரியாதை இருக்காது, உங்கள் வாழ்க்கையே ஒரு ஒழுங்கல்லாமல் போயிடும், ஒரு ஃபார்முக்குள்ளே இருக்காது. அதாவது ஒரு சிஸ்டமேட்டிக்காக நம்ம வாழணும், காலையில் எழுந்திருக்கணும், நம்ம வேலையெல்லாம் ஒழுங்காக நடக்கணும், நம்ம நினச்சா மாதிரி நம்ம வாழ்க்கை அமையணும், தினசரி வாழ்க்கை நம்ம நினச்சா மாதிரி நடக்கணும், தினசரி வாழ்க்கையில் நமக்கு நிறைய கடமைகள் இருக்குது, அந்த வேலையிலெல்லாம் நம்ம ஒரு லட்சிய உணர்வோடு நம்ம ஈடுபடணும். இந்த மாதிரியான உணர்வு இருக்குல்ல, இதற்கு மன உறுதி தேவை. இந்த மன உறுதி எங்கேருந்து கிடைக்குதுனாக்கா, நீங்கள் யார்கிட்டலாம் பழகுறீங்களோ அவங்கக்கிட்ட உண்மையாக இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கணும். அந்த மாதிரி உண்மையாக இல்லாமல் இருந்தீங்கன்னா, குறிப்பாக கணவன் மனைவி உறவு அல்ல ஒரு காதலன் காதலி உறவு, இவர்களிடம் நீங்கள் உண்மையாக இருக்கும்போது அப்போ தான் உங்களால் உங்கள் வாழ்க்கை ஒரு ஒழுங்குக்குள்ளே இருக்கும். ஒழுங்கான ஒரு வாழ்க்கை, ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை, ஒழுங்கான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இல்லைன்னா சோம்பேறித்தனம் வந்துடும். உழைப்பதில் நம்பிக்கை எல்லாம் பெறும். பேசுவது என்பது ஒரு உழைப்பு தான். பார்ப்பது என்பது ஒரு உழைப்பு, பேசுவது என்பது ஒரு உழைப்பு. பார்ப்பது என்பது ஒரு கண் திறந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது கண்களின் உழைப்பு. பேசுவது என்பது ஒரு உழைப்பு. பேசுவதற்கு அடிப்படை என்னென்னாக்கா உண்மையாக இருப்பது தான். அந்த பேசுவதில் நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்கள் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். பேசுகிறக்கே உங்கள் விருப்பம் இல்லை அப்படின்னாக்கா தனிமையில் நீங்கள் ஒரு சோம்பேறித்தனமாக ஆகிடுவீங்க. அதனால் பேசுவதற்கான ஆர்வம், அந்த உழைப்பு இருக்குல்ல, பேசுகின்ற அந்த உழைப்பு, அதில் உங்களுக்கு அதில் ஆர்வமாக இருக்குதுன்னா உழைப்பதில் ஆர்வமாக இருக்கிறது என்பது அதன் பொருள். அதனால் பேசுவதற்கு என்ன தேவை? உண்மையாக இருக்கணும். உறவு முறைகிட்ட உண்மையாக இருந்தால் தான் நீங்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். நீங்கள் யார்கிட்டையுமே உண்மையாக இல்லைன்னா நீங்கள் பேசுகிறத யாருமே கேட்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் பேசவே முடியாது, யார்கிட்டையுமே நின்று பேச முடியாது. அதனால் உண்மையாக இருப்பது என்பது உழைப்போட ஆதாரமே உண்மையாக இருப்பதுதான். மனித உழைப்பு என்பது உண்மையாக இருப்பது என்பதை அடிப்படையாகவும் ஆதாரமாகவும் கொண்டுள்ளது. அதனால் உண்மையாக இல்லாதவங்களோட உழைப்பு அது அவர்கள் சோம்பேறி ஆவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சோம்பேறி ஆகிடுவாங்க என்பது ரொம்ப முக்கியம். அதனால் உண்மையாக இருங்க. அதன் மூலம் நீங்கள் சுறுசுறுப்பாக உழைப்பதற்கு அதுதான் அடிப்படையான இதுவாக இருக்குது. மன உறுதிக்கும் அதுதான் அடிப்படை. உண்மையாக இருப்பது தான், நம்பிக்கையாக இருப்பது. பிறரை ஏமாற்றுவது அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும். நீங்கள் பிறர் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கலாம், ஆனால் நீங்கள் அவங்களுக்கு தெரியாமல் அவங்கள நீங்கள் ஏமாற்றலாம். ஆனால் உங்களுக்கு தெரியும் நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா பொய்யா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு. மற்றவங்களுக்கு தெரியாமல் போகும், ஆனால் உங்களுக்கு உங்களை பற்றி தெரியும். அதனால் உங்களுக்கு உங்களை பற்றி தெரிகிறது தான் முக்கியம். நீங்கள் உங்களுக்கு எப்படி தெரியப்படுத்துகிறீங்க, உங்கள்கிட்ட நீங்கள் உங்களை எப்படி தெரியப்படுத்துகிறீங்க, உண்மையானவனாகவா அல்லது பொய்யானவனாகவா, உங்களிடமிருந்து கிடைக்கிற ஒரு மதிப்பீடு, நீங்கள் உங்களை எப்படி மதிப்பிடுறீங்க. நீங்கள் ஏன்னா உங்களை பற்றி உங்களுக்கு முழு விவரமும் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாமல் போகலாம். அப்போது உங்களை பற்றி நீங்கள் மதிப்பிடுறீங்க பாருங்கள், அதுதான் உண்மை. மற்றவங்க நீங்கள் பொய்யானவராக இருக்கலாம், ஆனால் மற்றவங்க உங்களை உண்மையானவர் நம்பலாம். ஆனால் ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியாது நீங்கள் யாருன்ட்டு. ஆனால் உங்களுக்கு நீங்கள் யாருங்கிறது தெரியும். உங்களுக்கு நீங்கள் யாருங்கிற அந்த முழு விவரமும் தெரியும். அதனால் நீங்கள் உங்களையே நீங்கள் ஏமாற்ற முடியாது. அதனால் நீங்கள் உங்களுக்கும் உண்மையாக இருங்க. அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, புத்தாண்டுக்கு ஏதாவது உறுதிமொழி எடுப்பாங்க, ரெசல்யூஷன் ஏதாவது எடுப்பாங்க, உறுதிமொழி. இந்த நியூ இயர்லேருந்து நான் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ண போகிறேன், டெய்லி எக்ஸசைஸ் பண்ண போகிறேன், டெய்லி உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்க போகிறேன், இப்படி எதையாவது எடுப்பாங்க. அப்படி தானே? அதாவது நியூ இயர் மட்டும் கிடையாது, நம்ம அடிக்கடி எல்லாருமே எடுக்கிறது. இனிமேலாவது நம்ம இந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணுவோம்,
டெய்லி இனிமேல் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய இந்த மாதிரி உறுதிமொழிகளை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 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 மொழியை வந்து உறுதியாக கடைபிடிப்பது, அதான் உறுதிமொழி. அப்போ வந்து நம்ம உறுதிமொழிங்கிறது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, உண்மையாக இருப்பதற்காக எடுக்க வேண்டும். அதுதான் வந்து எல்லா உறுதிமொழிக்கும் அடிப்படை. ஒரு உறுதிமொழி எடுக்கிறோம், நம்மளால் ஏன் அதை கரெக்டாக கடைபிடிக்க முடியல அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கலாம். இப்போ நியூ இயர் வருதா, இந்த நியூ இயர்லேருந்து நம்ம இதை ஃபாலோ பண்ணணும், இதை வந்து ஒழுங்காக அதை செஞ்சுட்டு வரணும், விடாமல் செய்யணும், நியூ இயரில் ஏதாவது நியூ இயர் உறுதிமொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்டத்துலையும் நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருப்போம். நியூ இயர்ன்ட்டு கிடையாது, எப்போதுமே எடுத்துக்கிட்டு தான் இருப்போம். அப்படி எடுத்துகிட்டு இருக்கும்போது அப்போது நீங்கள் எடுக்க வேண்டிய உறுதிமொழி எதுவாக இருக்க வேண்டும் என்றால் உண்மையாக இருப்பது. ஏன்னா உண்மையாக இல்லைன்னா நீங்கள் எந்த ஒரு உறுதிமொழியும் கடைபிடிக்கவும் முடியாது. நீங்கள் வந்து உண்மையாக இருக்கணும், மற்றவங்களுக்கு உங்கள் உறவு முறைக்கு உண்மையாக இருக்கணும். குறிப்பாக உங்கள் கணவனுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும், உங்கள் மனைவிக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எந்த ஒரு உறுதிமொழியும் தொடர்ந்து கடைபிடிக்க முடியும். இல்லைன்னா உறுதிமொழிகளை கடைபிடிக்கவே முடியாது. மனசு வந்து பலவீனமாயிடும், மனசில் வந்து உறுதி இல்லாமல் போயிடும். அதனால் வந்து மன உறுதி தான் நம்ம எந்த ஒரு உறுதிமொழியும் தொடர்ந்து கடைபிடிக்க உதவியாக இருக்கிறது. அதனால் வந்து உறவுமுறையிடம் நாம் உறுதியாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும். உண்மையாக இருப்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். சரி, உறவு முறைகிட்ட ஒரு கணவன் மனைவிக்கிட்ட உண்மையாக இருக்கணும், மனைவி கணவன்கிட்ட உண்மையாக இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம்ல, அது வந்து நம்மக்கிட்ட ஈஸியாக இருக்கணும். நீங்கள் வந்து உங்கள் மனைவிக்கு உண்மையாக இருப்பது என்பது உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும். அது மாதிரி நீங்கள் உங்கள் கணவனுக்கு உண்மையாக இருப்பது என்பது உங்களுக்கு ரொம்ப மிக எளிதாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன பண்ணோம்னா, உங்கள் கணவன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவராக இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கணவனுக்கு நீங்கள் உண்மையாக இருப்பது ரொம்ப எளிது. அது மாதிரி உங்கள் மனைவி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னா வச்சுக்கோங்க, உங்கள் மனைவிக்கு நீங்கள் உண்மையாக இருப்பது வந்து உங்களுக்கு ரொம்பவும் எளிது. அதனால் வந்து நீங்கள் உண்மையாக இருக்கணுமா அப்படின்னாக்கா, நீங்கள் திருமணம் செய்து கொள்கிறவர்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களாக இருக்கணும். அதனால் பார்த்து தேர்ந்தெடுக்கணும். உங்களுக்கு பிடிக்கலையா, அவங்களுக்கு உண்மையாக இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். உண்மையாக இருக்கிறதுங்கிறது வந்து எந்த அளவுக்கு அதோட அளவுகோல் நீங்களே கேட்டுக்கோங்க. உங்கள் மனைவிக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா, உண்மையாக இருப்பதில் உறுதியாக இருக்கீங்களா? ஆமாம், உறுதியாக இருக்கேன், அதில் வந்து மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு உங்கள் மனைவியை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி நீங்கள் உங்கள் மனைவி சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புகிற உங்கள் மனைவி உங்கள் கணவனுக்கு உண்மையாக இருக்கிறாரா, இருக்க விரும்புகிறாரா அப்படின்னா, கண்டிப்பாக நான் எனது கணவனுக்கு நான் ரொம்ப உண்மையாக இருப்பேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களா அப்படின்னா அவங்களுக்கு அவங்க கணவரை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அதனால் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ அந்த அளவுக்கு தான் உண்மையாக இருக்க முடியும். பிடிக்காத ஒருத்தருக்கு உண்மையாக இருப்பது போல் நடிக்க தான் முடியும். அதனால் வந்து நடிக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடாது. உண்மையாக இருப்பது என்பது இயல்பாக இருக்க வேண்டும். உண்மையாக இருப்பது என்பது இருப்பது போன்று நடிக்கக்கூடாது. நடிக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விடக்கூடாது. அது வந்து நரகத்தை விட நரகம் போன்றது. நரகம்தான் அது. நரக வாழ்க்கை என்பது அதுதான். அதனால் வந்து நீங்கள் ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கணும்னா அவங்கள ரொம்ப பிடிச்சவங்களா தேர்ந்தெடுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்க மேலே அப்படிங்கிறது நல்லா பரிசோதித்து ஆராய்ந்து பேசி பழகி 2-3 மாதம் பேசி பழகி அதன் பேர் திருமணம் செஞ்சுக்கோங்க. உறுதியாக எனக்கு சந்தேகத்திற்கே இடமே இல்லாமல் இவங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதில் வந்து சந்தேகமே இல்லை அப்படின்னு உறுதியாக தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும். திருப்தியானவராக இருக்க வேண்டும் எல்லா வகையிலுமே. உடலுறவில் கூட நீங்கள் திருமணம் செய்ய போகிறவர் அவருடன் நீங்கள் அதற்கு முன்பு காதலித்து பழகி உடலுறவுலாம் வைத்து கொண்டு எல்லா வகையிலும் இவர் திருப்தியானவராக இருக்கிறார், உடலுறவிலும் இவர் சிறப்பாக செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையிலையும் வந்து இவர் சிறப்பாக இருக்கிறார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை கிடைச்சாதான் அப்புறம் வந்து நீங்கள் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்போ திருமணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா உண்மையாக இருப்பது என்பது எளிது. அந்த அளவுக்கு ஆராயாமல் நீங்களே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு நீங்களே உங்கள் மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் பிடிச்சிருக்கோம் அப்படி தான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்களே எதையுமே வெளிப்படையாக ஆராய்ந்து அதை உணர்ந்து ஒரு முடிவு எடுக்காமல் நீங்களாக உங்கள் மனசுக்குள்ளே நீங்களாக யோசித்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான் ஏற்படும். அதனால் முன்கூட்டியே எல்லாமே தெளிவாக தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அதிகமாக பண்ணணும். உண்மையாக இல்லை என்றால் இந்த திருமண உறவில் காதல் உறவில் உண்மையாக இல்லை என்றால் என்ன ஆகுனாக்கா ஆண்மை குறைவு வரும், பெண்மை குறைவு, தாம்பத்திய குறைபாடெல்லாம் வந்து இந்த மாதிரியான உண்மையாக இல்லாதனால பெரும்பாலும் ஏற்படுது. அது இப்போ ஒரு ஆண் ஒரு ஆணோ பெண்ணோ ஆபாச படம் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கிங்க, அவங்களால கண்டிப்பாக உண்மையாக இருக்க முடியாது. அது மாதிரி சுய இன்பம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களாலையும் உண்மையாக இருக்க முடியாது.
அதனால் வந்து உண்மையாக இருப்பது அவ்வளோ முக்கியமாக. நிறைய பேர் வந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டுட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம், தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காமல் இருக்கலாம். அப்படிங்கிற பேரில் அவங்க உண்மையாக இருக்கலாம். அதே நேரத்தில் அவங்களுக்கு இந்த மாதிரியான பழக்கம்லாம் இருக்கலாம். ஆபாச படம் பார்க்குறது, சுய இன்பம் செய்வது, இது போன்ற பழக்கங்கள் இருக்குது. அல்லது மனதுக்குள்ளே வந்து ஒரு தவறான உடலுறவு வைப்பதற்கான ஒரு ஆர்வம், ஒரு மோகம் இருக்குது. ஆனால் அதற்கான வாய்ப்பு வெளியில் கிடைக்காமல் இருக்கலாம். ஆக இது போன்று மனசுக்குள்ளே நம்ம வந்து அந்த உறுதி என்பதை மனசுக்குள் உணரணும். நம்ம உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் மனதிற்குள் உணர வேண்டும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி தாம்பத்திய குறைபாடுகள்லாம் வராது. அறியாமையின் காரணமாக சுய இன்பம் செய்வது, ஆபாச படம் பார்க்குறது, அப்புறம் மனசுக்குள்ளே வந்து ஒரு ஆசை இருக்கும், இந்த மாதிரி தப்பு பண்ணலாம். அவங்க இது வரைக்கும் வந்து எந்த தப்புமே பண்ணாமல் இருப்பாங்க. அதனால் கூட அவங்களுக்கு தப்பு பண்ணுங்கிற ஆர்வம் வரும். எந்த தப்பும் பண்ணாமல் அதற்கான வாய்ப்புகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு தப்பு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவங்களுக்கு வரலாம். அதனால் இது எல்லாமே என்னன்னாக்கா உண்மையாக இருப்பதற்கான நிர்பந்தத்தை உணராத அந்த சூழ்நிலையில் உண்மையாக இருக்க முடியாமல் இது எல்லாமே கூட ஒரு தாம்பத்திய குறைபாடுகளை ஏற்படுத்தும். ஆண்மை குறைபாடு, பெண்மை குறைபாடு, இது போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு அது மோசமானது. உண்மையாக இருப்பது என்பது அங்கேருந்து தான் மனித வாழ்க்கை ஆரம்பிக்குது. மனித வாழ்க்கை உண்மையாக இருப்பதை அடிப்படையாக கொண்டது, ஆதாரமாக அதுதான் மனித வாழ்க்கை வந்து அதற்கான நம்பிக்கையே உண்மையாக இருப்பது தான். அந்த அளவுக்கு உண்மையாக இருப்பதற்கு வலிமை இருக்குது. உண்மையாக இல்லைன்னா நோயே வந்துடும். நோய்கள் வந்தது காரணமே உண்மையாக இருப்பது. நம்ம இன்றைக்கி மலிவான உணவுகளெல்லாம் சாப்பிட்றோம், மாமிசம் சாப்பிட்றோம், இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பழைய சாதம் இதெல்லாம் சாப்பிட்றோம். அப்படின்னாலே நம்ம உடம்புக்கு நாம் உண்மையாக இல்லை. நம்ம உடம்புக்கு நாம் தீங்கு செய்கிறோம். நோய்களை வரவழைக்கிற உணவுகளை சாப்பிடுகிறோம். உண்மையாக இருப்பதுன்னா என்ன அர்த்தம்னாக்கா, நம்மை நம்பி இருக்கிற நமது உடம்புக்கு நாம் நன்மையை செய்கிற உணவுகளை சாப்பிடணும். அதுதான் நமது உடம்புக்கு நாம் உண்மையாக இருப்பது என்பதற்கான விளக்கமாகும். நம்மளை தான் நம்ம உடம்பு நம்பி இருக்குது. நம்ம உடம்புக்கு நம்முடைய இரைப்பை, சிறுநீரகம், இதயம், நுரையீரல் இது எல்லாமே நம்மளை தான் நம்பி இருக்குது. நாம் அதுக்கு நல்லது செய்வோம் அப்படின்னு நம்பி இருக்குது. நாம் என்ன பண்ணுறோம்? சிகரெட் பிடிக்கிறோம். அப்போது அந்த உடம்புக்கு, அந்த நுரையீரலுக்கு நம்ம உண்மையாக இல்லை. அந்த நுரையீரல் நமக்காக தான் துடிச்சிட்ருக்குது. அது மாதிரி இதயம் நமக்காக தான் துடிச்சிட்ருக்குது. நம்ம தூங்கினா கூட நமக்காக, நாம் உயிரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக துடித்து கொண்டிருக்கிற இதயத்துக்கு நாம் உண்மையாக இருக்கோமா? கிடையாது. நம்ம உடலில் நோய் ஏற்படுத்துகிற உணவுகளை நாம் சாப்பிட்றோம், சிகரெட் பிடிக்கிறோம், அப்புறம் வந்து மதுபானங்கள், ரசாயன மதுபானங்களை குடிக்கிறோம், இந்த மாதிரி பரோட்டாலாம் சாப்பிட்றோம். இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறனால நம்ம உடம்புக்கு நம்ம உண்மையாக இல்லை என்பது தான் இதன் பொருள். அதனால தான் நோய் வந்தது. அதனால் வந்து உண்மையாக இருப்பது என்பது என்ன அப்படின்ட்டு நம்ம அதில் வந்து நம்ம அது ஒரு கடல் மாதிரி அதில் ஆழமாக பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு நாம் நன்மைகளை பெற்றுக்கொண்டே இருப்போம். எந்த அளவுக்கு உண்மையாக இருப்பது என்பது ஒரு கடல் போல். நம்ம எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த கடலுக்குள்ளே நம்ம பயணிப்போம். நிறைய நன்மைகளை நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆச்சரியங்கள் காத்துக்கிட்டே இருக்கும் உண்மையாக இருப்பது என்பதன் மூலமாக. உண்மையாக இல்லையா, அப்புறம் அழிவு தான். அழிவு நோக்கி பயணிப்பது போன்று தான் அது. உண்மையாக இல்லை என்பது அழிவு நோக்கி பயணிக்கின்ற ஒரு பயணத்தை போன்றது தான். அதனால் வந்து ஒரு ஆண் பெண் உறவில் உண்மையாக இருப்பது என்பது ரொம்ப முக்கியம். உண்மையாக இருப்பது உங்களுக்கு எளிதாக இருக்க வேண்டும். அதனால் பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணுங்கள். அப்போ தான் உண்மையாக இருப்பது வந்து எளிதாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்காதவங்களை நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுக்கு உண்மையாக இருக்க நீங்கள் முயற்சித்தீர்கள் என்றால் அதன் பொருள் என்னென்னா, நீங்கள் வன்முறைக்கு பயப்படுறீங்க. நீங்கள் உண்மையாக இருக்கலைன்னா அவர் உங்களை அடிக்கலாம். உங்கள் கணவருக்கு நீங்கள் உங்கள் கணவரை உங்களுக்கு பிடிக்கல, ஆனால் நீங்கள் அவருக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட்டாயப்படுத்தப்படுறீங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? நீங்கள் உண்மையாக இல்லைன்னா அவர் உங்களை அடிப்பார். அந்த பயம் காரணத்தினால தான் நீங்கள் அவருக்கு உண்மையாக இருக்கீங்க. அவருக்கு பிடிச்சி நீங்கள் உண்மையாக இருக்கணும். ஒருத்தருக்கு நீங்கள் உண்மையாக இருப்பது என்பது உங்களுடைய விருப்பமாக இருக்க வேண்டும். யாரும் உங்களை வந்து நிர்பந்திக்கக்கூடாது, கட்டாயப்படுத்தக்கூடாது. அது மாதிரி தான் ஒரு ஆண் வந்து தனது மனைவிக்கு உண்மையாக இருப்பது என்பது அவனுக்கு பிடிச்சிருக்கணும். பிடிக்காமல் நீ உண்மையாக இருக்கிற அப்படின்னா அதுக்கு ஏதாவது வன்முறை பயம் காரணமாக இருக்கலாம். நீ உண்மையாக இல்லாமல் வேறு ஏதாவது பொண்ணு கூட தொடர்பு இருந்ததுனாக்கா அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க ஒன்று அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பயம் தான் நீ அப்படி இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கலாம். அதனால் வந்து உண்மையாக இருப்பது என்பது ஒரு மகிழ்ச்சியான, ஆரோக்கியமான, ஒரு அற்புதமான வாழ்க்கையின் ஆரம்ப கட்டம். அது நுழைவு தகுதி. அதுதான் தகுதி. உண்மையாக இருப்பது தான் தகுதி. அந்த தகுதி இருந்தால்தான் மனித வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ முடியும். அதே நேரத்தில் உண்மையாக இருப்பதற்கு நமக்கு உதவியும் தேவை. இப்போவும் கணவன் மனைவி அருகிலே இருக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழணும். அப்போ தான் வந்து உண்மையாக இருப்பது இன்னும் எளிது. ஏன்னா மனைவி கணவனை கண்காணித்து கொண்டே இருப்பார்கள், கணவன் வந்து மனைவியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க,
மனைவியை வந்து கவனிச்சிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைந்து விடுகிறது. நம்ம உண்மையாக இருப்பது இன்னும் எளிதாக மாறிவிடுகிறது. அது உண்மையாக இருப்பது என்பது மனதுக்குள் நடக்கிற நிகழ்வு அல்ல. நம்ம வெளியில் உண்மையாக இருக்க காவல் காக்கணும். ஒரு பக்கத்தில் நேசித்து கொண்டே இருக்க வேண்டும். அதெல்லாம் என்னென்னா உண்மையாக இருப்பதற்கு உதவி செய்வது. ஒருத்தர் இப்போ வந்து கணவன் என்ன பண்ணுறான், மனைவியை விட்டுட்டு வெளியூருக்கோ அல்லது வெளிநாட்டுக்கோ வேலைக்காக போயிடுறான். அப்புறம் தினம் வந்து வேலை செய்கிறதுக்காக ஒரு 100 கிலோமீட்டர் அங்கிட்டு இருக்கிற ஒரு நகரத்துக்கு வேலை செஞ்சுட்டு தினமும் வீட்டுக்கு வர்றாங்க. மனைவி இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகிறாங்க. ஆக இவர்களுக்கு இடையில் ஒரு பிரிவு என்பது தினமும் ஒரு நிறைய மணி நேரம் பிரிஞ்சுருக்காங்க. காலையில் 2 பேரும் வேலைக்கு போனவங்க அப்புறம் நைட்டு தான் சந்திச்சுக்கிறாங்க. அப்போ இதுக்கிடையில் தப்பு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் வந்து அவங்க வந்து ஒரு ஊரில் வசிக்கிறாங்க, ஒரு கிராமத்தில் வசிக்கிறாங்க. 2 பேருமே விவசாய நிலத்தில் வேலை பார்க்குறாங்க. விவசாய நிலத்தில் ஒரு 3 மணி நேரம் வேலை பார்த்துட்டு அப்புறம் அந்த 3 மணி நேரம் தான் பிரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் வேலை பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக விவசாய நிலத்தில் உழைக்கணும். அப்போ வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. அப்படிங்கும்போது 3 மணி நேரம் கழித்து வீட்டுக்கு வருவாங்க. அப்புறம் பார்த்துப்பாங்க. அடிக்கடி அந்த கணவன் மனைவியும் ஒரே பக்கத்தில் இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழும்போது இன்னும் உண்மையாக இருப்பது இன்னும் எளிது. ஏன்னா அடிக்கடி பார்த்துக்கிறவங்க அடிக்கடி முத்தமிட்டு கொள்வார்கள், கட்டி பிடித்து கொள்வார்கள், உடலுறவு வைத்துக் கொள்வார்கள். அப்போ வந்து தப்பு பண்ணுறதுக்கான அவசியம் இன்னும் குறைஞ்சி போயிடுது, வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. ஏன்னா காமம் என்பது அது ஒரு பசி மாதிரி தான், உடற்பசி. உடலுக்கு தேவையானது. காமம் என்பது ஒரு உணவு, அது உடலுக்கு தேவையான ஒரு உணவு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது உடலுறவு வச்சுக்கிட்டிங்கன்னா தப்பு பண்ணுங்கிறதுக்கான ஆர்வமே வராது. அந்த உடலுறவு வச்சுக்கிட்டாலே, ஏன்னா பசி சாப்பிட்டு முடிச்சாச்சுன்னா சாப்பிட்ணுன்னு ஆசை வராதுல்ல, அது மாதிரி தான். சாப்பிட்டு முடிச்சாச்சுன்னா அடுத்த வேலை எப்போ பசிக்குதோ அப்போ தான். அது மாதிரி நீங்கள் உடலுறவு அடிக்கடி டெய்லி வைக்கிறீங்க அல்லது 2 நாளைக்கு ஒரு வாட்டி வைக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்கள் மனசு வந்து தவறான உடலுறவை தேடி போகாது மனசு. ஏன்னா பசி அடங்கிறதில்ல. அது மாதிரி அப்படி அடங்கலைன்னா கூட உண்மையாக இருக்கணும். அதுவும் முக்கியம். அதே நேரத்தில் இதுவும் உதவி செய்யும். இந்த மாதிரி டெய்லி உடலுறவு வைத்துக்கொள்வது அல்லது 2 நாளைக்கு ஒரு வாட்டி உடலுறவு வைத்துக்கொள்வது, இதுவும் ஒருவரை உண்மையாக இருப்பதற்கு மிகவும் உதவி செய்யும். ஒரு கணவனும் மனைவியும் ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்லை டெய்லியோ உடலுறவு வச்சுக்கிறாங்கன்னா அவங்க 2 பேருக்கும் அந்த காம பசி என்பது அடங்கி விடுகிறது. அப்போ அதன் மூலம் ஒருவருக்கொருவர் உண்மையாக இருப்பது அவர்களுக்கு எளிதாக மாறிவிடுகிறது. ரொம்ப பசியோடு இருக்கும்போது தான், தனிமையில் இருக்கிறவங்க தான், துணை இல்லாமல், திருமண துணை இல்லாமல் தனிமையில் இருக்கிறவர்கள் தான் தப்பு பண்ணுறதுக்கு ஒரு தவறான உடலுறவு அதற்கான ஏற்பாடு வச்சுக்கிறதுக்கு ரொம்ப காரணமாக இருக்குது. அதனால் யாரையும் தனியாக இருக்க விடக்கூடாது. ஒரு 20 வயசுக்கு மேலே யாரும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. தனியாக இருக்கிறாங்க பாருங்கள், கணவனை இழந்து மனைவியை இழந்து தனித்தனியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க தப்பு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. தப்பு பண்ணுறதுக்குன்னா என்ன, அவங்களுடைய துணையை தேடி அவங்க அதற்கான முயற்சிகளில் அவங்க ஈடுபடுவாங்க. அதனால் அதை வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் மற்றவங்களுக்கு பயந்து தான் அவங்க அந்த உறவை அமைத்து கொண்டு அதை பயந்து கடைபிடித்து கொண்டிருப்பார்கள். அதனால் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணுறதுக்கு வந்து யாரையும் தனியாக வாழ நம்ம அனுமதிக்கக்கூடாது. ஒரு 3 மாதம் தான் யாரையும் எந்த உறவு, கணவனை பிரிஞ்சிட்டாலும் சரி, மனைவியை பிரிந்து விட்டாலும் சரி, கணவன் மனைவியை பிரிந்து வேற ஒருவரை திருமணம் செய்து விட்டாலும் சரி, அது மாதிரி ஏதாவது விவகாரத்தாகி தனித்தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்கன்னா அடுத்த 3 மாதத்துல நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசாங்கமோ அல்லது ஊர் நிர்வாகமோ கட்டாயப்படுத்தணும். அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். யாரெல்லாம் தனியாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தித்து பேச வச்சு உங்களுக்கு பிடித்தமானவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்போ தான் வந்து உண்மையாக இருப்பது என்பது, கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டாங்கன்னா அப்புறம் உண்மையாக இருப்பது, அவர்கள் பிடித்தமான ஒரு துணையை தேர்ந்தெடுத்து அவர்கள் உண்மையாக இருப்பது, அவர்கள் உண்மையாக வாழ்வதன் மூலம் அவர்கள் மனசு உறுதியாக இருக்கும், அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். மக்கள் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கணும். அதன் மூலம் அவர்கள் மனசு உறுதியாக இருக்கும், அதன் மூலம் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். உண்மையாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு துணை தேவை, உண்மையாக இருப்பதற்கு உதவி தேவை. நீங்கள் ஒருவருக்கொருவர் உண்மையாக இருப்பதற்கு எனக்கு ஆளே இல்லைங்க, நான் மட்டும் தனியாக இருக்கேன், அப்போ எனக்கு ஆளே இல்லை, நான் யார்கிட்ட போய் உண்மையாக இருக்கிறது, எனக்கு ஒரு ஆள் தேவை, நான் உண்மையாக இருக்கணும், நான் உண்மையாக இருப்பதை பார்த்து கொள்கிற, என்னை கண்காணிக்கிற ஒரு ஆள் எனக்கு தேவை, என்னையும் நான் கண்காணிக்கணும், அதுக்கு எனக்கு ஒரு துணை தேவை, எனக்கு ஒரு உதவி தேவை. எனக்கு ஒரு மனைவி இருந்தேன்னா நான் வந்து அவளுக்கு பயந்து நான் உண்மையாக இருப்பேன். அந்த மாதிரி அதுவும் ஒரு உதவி தான். அது மாதிரி ஒரு மனைவிக்கும் அந்த மாதிரி உதவி கணவன் மூலம் தேவைப்படுகிறது. ஒரு மனைவியை கண்காணிக்கிற ஒரு உதவி, ஒரு குழந்தையை கவனிக்கிற மாதிரி தான் அது. ஒரு ஆள் பார்த்துக்கிறோம்ல, ஒருத்தர் வந்து தப்பு பண்ணுறாங்களா இல்லையா
ஒழுங்காக இருக்கிறாங்களா, ஒழுங்காக இருக்க வைக்கிற ஒரு பயத்தை அடிப்படையாக கொண்டு கூட நம்ம மனைவிக்கு தெரிஞ்சிருமோ, கணவனுக்கு தெரிஞ்சிருமோ, அதனால் அவன் நம்மளை தப்பாக நினச்சிடக்கூடாது, மனைவி நம்மளை தப்பாக நினச்சிடக்கூடாது, மனைவி நம்ம மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை நாம் இழந்து விடக்கூடாது அப்படிங்கிற அந்த பயம் இருக்குல்ல, அதுவும் தேவையாக இருக்குது. அதனால் உண்மையாக இருப்பதற்கு பல கோணங்களில் நமக்கு உதவி தேவைப்படுகிறது. உண்மையாக இருப்பது என்பது நமது மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல, அதற்கு உண்மையாக இருப்பது ரொம்ப கடினமானது. அதற்கு பல விஷயங்கள் காரணமாக இருக்குது. நமக்கு பிடிச்சவங்களாக இருக்கணும் அவங்க, அப்புறம் அவங்களுக்கு பக்கத்துலேயே நம்ம வாழணும், ரொம்ப வேலை விஷயமாவோ படிப்பு விஷயமாவோ வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ போயிடக்கூடாது, அடிக்கடி தினமும் பார்த்துக்கணும், தினமும் அடிக்கடி உடலுறவு வச்சுக்கணும், இப்படி பல விஷயங்கள் உண்மையாக இருப்பதற்கு உதவியாக தேவைப்படுகிறது. அதனால் ஒரு கிராமத்தில் வாழ்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாக இருப்பது இன்னும் எளிது. ஏன்னா கிராமத்தில் உள்ளவங்க எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்க. அதனால் அந்த கிராமத்துக்குள்ளே வேறு ஏதாவது ஒருத்தருக்கு தவறான உடலுறவு தொடர்பு ஏற்படுகிறது என்றால் ஒருத்தருக்கு தெரிஞ்சு இன்னொருத்தருக்கு அந்த விஷயம் ஒரு காட்டுத்தீ மாதிரி பரவிடும். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு நகரத்தில் பார்த்திங்கன்னா, நீங்கள் தப்பு பண்ணுறதுக்கு உங்களை பற்றி யாருக்குமே நீங்கள் யாருங்கிற மற்றவங்களுக்கு தெரியாது, மற்றவங்க யாருங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதனால் அங்கே தப்பு பண்ணுறதுக்கு நிறைய சுதந்திரம் இருக்குது. அதனால் நகரங்கள் என்பது உண்மையாக இருப்பதற்கு ஏற்ற ஒரு இடம் கிடையாது. அதனால் உண்மையாக இருப்பதற்கு ஏற்ற இடம் எதுனாக்கா கிராமம் தான். கிராம வாழ்க்கையில் தான் உண்மையாக இருப்பது என்பது ரொம்ப எளிது, தப்பு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போது கிராமத்தில் வாழ்கிற மக்கள் மன உறுதியோடு இருப்பார்கள். ஏன்னா உண்மையாக இருந்தால் மட்டும்தான் மனதில் உறுதி ஏற்படும். அப்போ கிராமத்தில் வாழ்ந்தால் மனதில் உறுதி ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம்.